பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் எல்லாமே இங்கே தான். நான் ஒரு 45 காலமாக செஞ்சுக்கிருக்கேன். ஏதோ அன்றாடம் செலவை ஓட்டிட்டு ஆட்டை போய் கையாண்டாத அளவுக்கு செய்ய முடியும். வேறு பெருசாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிறர் கையை எதிர்பார்த்து பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோறு வடிக்கிற பானை வாங்குறதுன்னா நெருப்பு அதிகமாக செலவாகுது மண்ணால். அலுமினியம்னா வேகமாக வேலை முடியுது. தாய்மார்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்கள் பரிந்துரை மூலமாக வியாதின்னு நம்ம போகிறோம். நீங்கள் மண்பானை சமையல் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாமே பெரிய பெரிய டாக்டர் எல்லாமே சோறு வடிக்கிற பானை, மீன் குழம்பு சட்டி, சாம்பார் சட்டி அப்படி இப்படின்னு வந்து மண்பானை பொருள் சேல்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் போதிய வருமானம் இல்லை. 4 ரூபா 3 ரூபா 2 ரூபாயை பார்க்காம மக்கள் வந்து வாங்கி அதை உபயோகம் பண்ணி அந்த டாக்டர் கொடுக்குறாதே எங்களுக்கு 1 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம். எங்களை வாழ வச்ச மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வியாதி வந்த மாதிரி இருக்காது. சொசைட்டி வந்து வெள்ளைக்காரங்க 47 ஆரம்பிச்சு. இந்த இடங்கள் பூராமே அந்த காலத்து முன்னோர்கள் 118 வருடத்துக்கு முன்னாடி தொழில் செய்ய சூழ வைக்க, வீடு வாசல் கட்ட முடியாது, வைக்கப்படப்பு வைக்க முடியாது, ஆடு மாடு கட்டக்கூடாது, மரங்கள் செடிகள் வைக்கப்படாது அப்படின்னு இருக்கார்ல எழுதி நாங்கள் ரெனியூல் பண்ணிக்கிட்டே வர்றோம். இல்லைன்னா இந்த இடங்கள்லாம் போயிருக்கு நேரம். நாராஜி வந்து எவ்வளோ கேட்குறாங்க, உங்களுக்கு சொந்தமாக போயிடுறேன் அப்படின்னு நாங்கள் விடலை. எங்கள் அப்பா செஞ்சார், எங்கள் அண்ணன் செஞ்சார், நான் செய்கிறேன், எங்கள் அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 பங்காளிகள் அந்த காலத்தில் இருந்துருக்காங்க. அந்த பங்காளிகளுக்கு தான் சொந்த அந்த இடம். 5 பங்காளி சேர்ந்தாலுமே வைக்க முடியாது. ஏன்னா ரெக்கார்டு அப்படி பழம் எழுதிப்பேன் பெரியவர். அதாவது சார் இப்போ பொங்கல் பானை தயாராகிக்கிட்டு இருக்கு. பொங்கல் முன்னுக்கு வர்றதுனால இன்னும் 20 நாள் தானே இருக்குது. இந்த கோடை காலம் வரும்பொழுது இப்போ இந்த தண்ணி சாடி இப்போ பண்ணால் தான் அதை நம்ம சீசனுக்கு கொடுக்க முடியும். கோடை காலத்துக்கு கொடுக்க முடியும். எப்படியும் 1 மாதம் ஆகும். இணல் காய்ச்சி தான் காய்க்க முடியும். வெயிலில் போட்டால் பொருளுக்கு ராக் ஆகிடும். மிஷின் தான் போகிறேன். இதான் மிஷின் இருக்கு பாருங்க. மிஷின் தான் மிஷினு. இப்போ இது வந்து 2 வருஷம் ஆச்சு. அதை கூட ஒரு படம் எடுங்க. இது 55,000 ரூபா. எல்லாரும் இருக்குது. எப்படி வேணும் சொசைட்டி போடாமல் பேங்க்கில் லோனை போட்டு ரைஸ் மில் மாதிரியா வாங்கி கொடுத்துட்டாங்க. அன்றாடம் நம்ம சொல்ல வைக்கும்போது அதுலேருந்து அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து அவங்க ஓடி கட்டிடுவாங்க. இப்போ சொந்தம், நம்மளுடைய சொந்த ஆயிடுச்சு. இது என்னது இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்குது? என்னது? கம்ப்யூட்டர் மூடி சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஓ, கம்ப்யூட்டர் சாமி. வீட்டுக்கார் வந்து ஏதாவது வேலைக்கு கூலி அவர் தான் கொடுப்போம். கூலி வைக்கிறோம். நீங்கள் என்ன படிச்சிங்க? 12th படிச்சிருக்கேன். குழந்தைங்க கை குழந்தைய வச்சுட்டே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ வந்துட்டு ஓ அதனால இங்கே விளையாட விட்டு அது நம்ம வேலையும் பக்கமாக இருந்துச்சு, பிள்ளைகளையும் பார்த்துக்கிற மாதிரி. குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் வெளியில எங்கேயும் வேலைக்கு போனோம்னா குழந்தைய வீட்டில் பார்த்துக்கிறோம். ஆமாம், விளையாட விட்டுக்கிறோம். கவுன்சிலரா? அப்படியா? என்ன அப்படி சொல்றிய? நானே எங்கள் வார்டு கவுன்சிலர். வார்டு கவுன்சிலர்? எத்தனாவது வார்டு கவுன்சிலர்? கொஞ்சம் நல்லங்க பேசு. உங்களுடைய ஊர் என்ன? நான் பிறந்தது சக்குடி. சட்குடி. சரி, நீங்கள் என்ன இங்கே வேலை பார்க்குறீங்க? கவுன்சிலர் வந்துக்கிட்டே வேலை பார்க்குறீங்களா? எத்தனாவது வார்டு நீங்கள்? நாங்கள் 12வது வார்டு. என்ன கட்சியில் இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் கட்சியில் இல்லை, சுயேட்சையா இருந்தீங்களா? யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் நிற்போம். எங்கள் வார்டில் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போடணும். கட்சியெல்லாம் உள்ளே வராது. சட்டி தானே, குழம்பு சட்டி. இந்த உங்களை எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த எடுத்துடுறேன். அப்படியா? சிங்கப்பூரா? அப்படியா?
பரவாயில்லையே, ஒரு மாதம் தான். பெரிய பெரிய ஆளுகள்லாம் இங்கே இருக்கீங்க. கிளைமேட் எங்களுக்கு ஒத்துக்கறல. களிமண்ணுங்க சார், அதான் எங்களுக்கு இப்போ முக்கிய பிரச்சனையே. நம்ம சிவகங்கை ரோடு இருக்கு பாருங்க, மானாமரம் டு சிவகங்கை, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்த செய்காலத்துன்னு சொல்லி ஒரு கம்பம் எடுத்துக்கிட்டு இருந்தா. அது பல்லாப்போன்னு சொல்லி கிராம மக்கள் ஒன்று கூடி விவசாயங்களை பாதிக்கிட்டு ரொம்ப காலமாக ஓடிச்சு அந்த கம்மை. பெருசு சரியான கம்மை, இதனடி கீழே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நம்ம போகிறோம். இருந்தாலும் அவ்வளோ கசட்டில் ஒரு கம்மாயை கொடுக்குறாங்க, ஒரு 10 கம்மை 5 கம்மாயை கொடுக்குறாங்க, ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அது பூரா எங்களுக்கு ஒன்றுமே ஆகுதுல. களிமண்ணா இல்லை இல்லை சார், முறைப்படி பெர்மிட் போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போய் தகுந்த ஆவணங்களோட போய் அப்போ தான் அல்ல முடியும். இல்லை இடையில மறிப்பாங்க. எந்த கிராமத்து கம்மாயில் போய் நம்ம எடுக்கிறோமோ அவங்க அந்த குதிரை செய்கிறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, திருப்பணி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கேட்குறாரு சார். வண்டல் சேர்க்கணும், ஒரு கம்மாயில் செய்ய முடியாது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் கிடக்கு களிமண். அப்போ தான் நம்ம சூழ்நிலை சேப்பாக எடுக்க முடியும். களிமண் தான் எங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. ஜாடி எங்களுக்கு எவ்வளோ போடுறான்னு நினைக்கிறீங்க? 80 ரூபா. அந்த கைப்பிடி 2 ஒட்டணும் 2 நாள் வேலை. ஒரு 40 ரூபாய் பண்ணோம்னா சார் 70 ரூபா 65 ரூபா போடுறாங்க சார். இது ஆமாம், கொடுக்குற மொத்த கடையும் இல்லை, இது கூட்டுறவு சங்கம். தொழிலாளிகள் கூடி இந்த உருப்படிக்கு என்ன ரேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி முடிச்சுட்டேன். இது பண்ணுறோம். 1 ரூபா வியாபாரிக்கு கூடவும் விற்க முடியாது, குறைச்சும் கொடுக்க முடியாது. மானாமரி மண்பாண்ட கூட்டுறவு சங்கம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, காஞ்சிபுரம் சம்மந்தப்பட்டது, கதர்துறை. ஆனால் தொழில் பண்ணுறது வந்து கொஞ்சம் பேர் தான், ஒரு 30 குடும்பம் தான். அதை நம்பி பிழைக்கிற சனங்க, கூலி ஆவரேஜ் பார்க்குறவங்க, அன்றாட பார்க்குறவங்க ஒரு 200 பேர் இருக்குது மொத்தம். இதுக்கு கலர் பூசணும், காய வச்சு முதல் நாள் பூசணும், வெயிலில் வச்சு காய வைக்கணும், மறுநாள் காய வைக்கணும், முள்ளை குத்தணும். முள் இறக்குறான், அந்த முள் குத்துறது பெரிய வேலை. குத்தி அதை அடிக்கிட்டு வக்கலை வச்சு சேரை போட்டு பூசி நெருப்பு வச்சுருவான். மறுநாள் காலையில் அது வந்து முடியும். அந்த ஒரு நாள் கிடக்க விட்டு மறுநாள் சாயங்காலமே பிரித்து எடுத்து சொசைட்டியில் விட்டு கணக்கு கொடுத்துருவோம். அங்கேருந்தே தான் வர்றாங்க, வெளியூர்லாம் கிடையாது. வேறு ஆள் செய்ய முடியாது சார் இந்த வேலையை. லேடிஸுக்கு 400 ரூபா, இந்த மாதிரி நான் செய்கிற ஆளுக்கு 800 ரூபா. ஆமாங்க சார். எப்படின்னா 8:30க்கு வருவாங்க, மறுபடி 2 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் 3 மணிக்கு வருவாங்க, 5:30 6க்கு கிளம்பிடுவாங்க. 8 ஹவர் தான், 8 ஹவர் தான்.